அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும். நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டில் அச்சய திருதி வழிபாடு பண்ணினேன். அது நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தாங்க இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் அச்சய திருதிக்கு என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. பாருங்கள், ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். முதல்ல விநாயகர் வழிபாடு, அப்புறமா குலதெய்வ வழிபாடுங்க. குலதெய்வ வழிபாடு முடிச்சுட்டு அப்புறம் மகாலட்சுமி தாயாருக்குங்க. மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அந்த அம்மா தாயாருக்கு நமக்கு தெரிஞ்ச பதிகம் அல்லது அந்த மகாலட்சுமியே போற்றி அந்த மாதிரி என்ன போற்றி உங்களுக்கு தெரியுமோ, நான் மகாலட்சுமியே போற்றி, கஜலட்சுமியே போற்றி அந்த மாதிரி தாங்க நான் சொன்னேன். நான் வேலை செஞ்சுட்டே மகாலட்சுமியை போற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு உட்கார்ந்து செய்யறதுக்கு அதுக்கு நேரம் இருக்காது. அதனால நான் வேலை செய்யும் போதே அந்த பூஜைகள்லாம் ஏற்பாடு பண்ணும்போதே நான் மகாலட்சுமியே போற்றி அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி எள்ளும் தண்ணியுமே விட்டுட்டாருங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். முடியுமோ முடியாதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க, பண்ணியாச்சுங்க. அப்புறம் காலையில் நான் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. எல்லா வேலையுமே நான் காலையிலேயே முடிச்சுட்டேன். இப்போ நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஏலக்காய் வச்சுருக்கிறேன், கல்கண்டு வச்சுருக்கிறேன், பச்சை கற்பூரம் வச்சுருக்கிறேன், கிராம்பு வச்சுருக்கிறேன், அப்புறம் பால், பசுமாட்டு பாலும் நாட்டு சர்க்கரையும் கலந்தது வச்சுருக்குறாங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம், ஆப்பிள் பழம், மாதுளம்பழம், தீர்த்தம் பார்த்தீங்கன்னா இது துளசி போட்டு தீர்த்தம் வச்சுருக்கேன். அப்புறம் நான் அந்த 6 to 7 சுக்கரவரை இல்லைங்களா, அதில் போய் நான் உப்பும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்து பூஜையை நிறைவு பண்ணிட்டேங்க. இது 9:30 மணிக்கு தான் நான் பூஜை பண்ணினேன். காலையில் என்னால் பண்ணுறதுக்கு சௌரியப்படலை. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நான் அன்னதானத்துக்கும் கோயிலில் போய் என்னால் முடிஞ்ச அன்னதானத்தை கொடுத்துட்டு காக்காய்க்கு நாய்க்கெல்லாம் பிஸ்கட்டெல்லாம் வாங்கி போட்டு மன நிறைவாக வந்துட்டேங்க. என்னால் முடிஞ்சது என்னமோ அதை நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேங்க. நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்னும் கடவுள் நிறையா உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு கடவுளை வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி பாருங்கள். அப்படியே எதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.